முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்று அளிக்க உத்தரவிட்ட தீர்ப்பை எதிர்த்து தற்பொழுது மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்று அளிக்க உத்தரவிட்ட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தணிக்கை வாரிய தலைவர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தாவிடம் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தணிக்கை வாரியத்தின் முறையீட்டை மனுவாக தாக்கல் செய்ய தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நம்முடன் செய்தியாளர் சிவகுமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட கடைசி படம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு கடந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்ட படம் வந்து ஜனநாயகன். அதாவது 500 கோடி ரூபாய் செலவில் இந்த படமான தயாரிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த படத்துல பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் மற்றும் பல்வேறு சர்ச்சைக்குரிய வசனங்கள் இருக்குது, சர்ச்சைக்குரிய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சென்சார் போர்டு தரப்புல சர்டிபிகேட் கொடுக்க மறுத்தாங்க கடந்த 2 தினங்களுக்கு முன்பு. மறுத்த நிலையில இந்த தணிக்கை சான்றிதழ் வந்து உடனடியாக வழங்க சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, பட தயாரிப்பினர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உயர்நீதிமன்ற கிளையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து முறையிட்டிருந்தாங்க. முறையிட்டிருந்த நிலையில அந்த நீதிபதி ஆஷா வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து தடை விதிக்க முடியாது அப்படின்னு தெரிவித்ததோடு இல்லாம இந்த படத்துக்கு வந்து UA சான்றிதழ் வழங்க சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. UA சான்றிதழ் வழங்க உத்தரவிட்டதோடு இல்லாம இந்த படத்துக்கு எதிரான புகார் ஆபத்தானது அப்படின்னு தெரிவித்ததோடு இல்லாம இதை ஊக்கப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருந்தாங்க. மறு ஆய்வுக்கு செல்லக்கூடிய நிலையில அதை தடை விதித்து உத்தரவிட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 பேர் கொண்ட குழு ஏற்கனவே 19 வந்து இந்த படத்தை பார்த்திருந்ததாகவும் அதன் அடிப்படையில் UA சான்றிதழ் வழங்குறதாக வந்து அவங்க தெரிவிச்சிருந்ததாகவும் தான் பட தயாரிப்பு குழுவினர் வந்து உத்தரவு தெரிவிச்சிருந்தாங்க. இதனை அடுத்து அந்த படம் வெளிவர அப்படிங்கிற சூழ்நிலை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, UA சான்றிதழ் வந்து சென்சார் போர்டுக்கு வந்து உத்தரவிட்டிருந்தாங்க. ஆனா படத்துக்கு வந்து தணிக்கை வாரிய தலைவர் தரப்புல தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி SM வஸ்தவாட்டை வந்து முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தணிக்கை வாரியத்தோட முறையீட்டை மனுவாக தாக்கல் செய்ய தலைமை நீதிபதி வந்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறாரு. பிற்பகல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லி தற்போது தலைமை நீதிபதியானவர் தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்தின் தணிக்கை வந்து ஏற்கனவே ஒரு தடவை முடிஞ்சு 2வது தடவைக்கு தான் போக முடியாதுன்னு சொல்லி அவங்க நீதிபதி ஆஷா பானு வந்து உத்தரவிட்டிருந்த நிலையில இதை எதிர்த்து தணிக்கை வாரியம் தரப்புல தற்போது மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கு. அபிஷேக், தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.